ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் எடிட் பண்ணலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. I'ma stack bricks up, build what I want to. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நியூ கொடுத்து பிக்சர் ஒன்று ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. கேன்வாஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த பிக்சர் வீடியோ ஃபுல்லாக ஜூம் பண்ணி வச்சிருங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அட்ஜஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி நீங்களே ஹைலோ வச்சு பாருங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி இந்த பிக்சரை பேக்ரவுண்ட் பிக்சரை செட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க. உங்களுக்கு இதுவும் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் பிளாக்காக வேணும்னா விக்னேட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அதுவும் சேச்சுரேஷனும் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக்னஸ் கிடைக்கும். எல்லாமே முடிச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. எனக்கு கொஞ்சம் சேச்சுரேஷன் லைட்டாக கலர் பேக்ரவுண்டில் வேணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்றேன். இப்போ இந்த பேக்ரவுண்ட் மேலே வைக்கிறதுக்கு ஃப்ரேம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அது பிக்சார்ட்டில் இருக்கும். பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எடிட்ட ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. இதில் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு டாப்ல சர்ச் ஐக்கானில் ஃப்ரேம் ஒயிட் ஃப்ரேம்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நிறைய ஃப்ரேம்ஸ் வரும். அதில் ஒன்று செலக்ட் பண்ணி மேலே சேவ் கொடுத்துருங்க. இதில் சேவ் ஆஸ் ஜேபிஜி இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. இப்போ இன்ஷாட்டில் போயிட்டு பிஐபி ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பிக்சார்ட்டில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு பிஐபி ஆப்ஷன் அகைன் கொடுத்துட்டு 2 பிக்சரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பிக்சரை ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்கொயராக இருக்கு எனக்கு. உங்களுக்கு ஸ்கொயராக இல்லைன்னா இந்த பிக்சரை கிளிக் பண்ணிட்டு கீழே கேன்வாஸ் ஆப்ஷன் இருக்கும், அதில் 1:1 வச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்னதாயிரும் ஓரளவுக்கு. இதை நீங்கள் இங்கே கரெக்டாக ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா, அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் வெளியில் ஃப்ரேமில், அதாவது வெளியில் பேக்ரவுண்ட் பிக்சரில் ஒரு டைம் டேப் பண்ணி டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிக்சர் அந்த ஃப்ரேம்குள்ளே போயிடும். இதே மாதிரி இன்னொரு பிக்சரை ஆட் பண்ணி வெளியில் ஸ்க்ரீனில் பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனில் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம்குள்ளே போயிடும். இப்போ ஒரு டெமோ மட்டும் காட்டுறேன், எதுவுமே பண்ணாதீங்க நீங்கள். நான் இப்போ கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு கீ ஃப்ரேம்னா என்னன்னு சொல்லி தர போகிறேன். மேலே இதுதான் கீ ஃப்ரேம். இதை ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு டைம் டச் பண்ணிட்டேன். இதை எங்கே வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் டச் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு டைம் டச் பண்ணிட்டு எண்டிங்கில் ஒரு டைம் டச் பண்ணியிருப்பேன். ஸ்டார்டிங்கில் டச் பண்ணி லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம். சென்டரில் டச் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்ட் பிக்சர் மட்டும் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எண்டிங்கில் கீ ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பிக்சரை எப்படி வேணால் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம், இல்லை பிக்சர் லெஃப்ட் அண்ட் ரைட் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். இது கீ ஃப்ரேம் நீங்கள் வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ ரிசல்ட் எப்படி இருக்கும்னு நீங்களே பாருங்கள். கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி தெரியும், வீடியோ மாதிரியே ப்ளே ஆகிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ கீ ஃப்ரேம் இப்படி தான் யூஸ் ஆகும். நான் கடைசியாக கீ ஃப்ரேம் வைக்கும்போது பாருங்கள், இது சும்மா உங்களுக்காக டெமோ பண்ணி காட்டினேன். இப்போ ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதுவும் ஆடியோ சிம்பிள் மாதிரி இருக்கும், அதுவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மை மியூசிக்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் மெமரி கார்டில் இன்டர்னல் மெமரியில் இருக்கிற
ஆடியோ சாங்ஸ் எல்லாமே வந்துடும். இங்கே சர்ச் ஆப்ஷன் இருக்குது, சர்ச் கொடுத்தீங்கன்னா வந்துடும். கீழே வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் வீடியோ வச்சுருந்தீங்கன்னா கூட உங்கள் கேலரியில் வந்து அந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும் உங்களுக்கு. நான் வந்து இப்போது சாங் ஒன்று மெமரி கார்டில் இருந்து எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் செகண்டுக்கு இந்த சாங்கை. பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ ஆட் பண்ண எல்லாமே காட்டும். அதை வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி இழுத்து விட்டுருங்க. இந்த 3 லேயரை தனித்தனியாக கிளிக் பண்ணி அனிமேஷன் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோவில் நான் பண்ணுற மாதிரியே அப்படியே பண்ணுங்க. இது வந்து உங்களோட ஸ்கில்லு தான். உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன் வந்து வச்சுக்கோங்க. அனிமேஷன் கிளிக் பண்ணும்போது மேலே டியூரேஷன் பார்த்துக்கோங்க, அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பீட் ஃபாஸ்ட்லாம் நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கீ ஃப்ரேம் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸ்டார்டிங்லேருந்து எல்லா கீ ஃப்ரேமும் நான் இப்போ ஆட் பண்ணிட்டு வர போகிறேன். ஃபஸ்ட்டு கொடுத்த கீ ஃப்ரேம் எல்லாமே அதே இடத்துல வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த கீ ஃப்ரேம் வந்து போயிடும். இப்போ ஒவ்வொரு கீ ஃப்ரேமாக நான் வந்து கொடுத்துட்டே வந்துட்டுருக்கேன். நல்லா பாருங்கள் எப்படி கொடுத்துட்டு வரேன்னு. நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம், உங்களுக்கு பார்த்தாலே ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஒரு கீ ஃப்ரேம் வச்சதுக்கு அப்புறமும் பேக்ரவுண்ட் பிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டான இடத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி வச்சுட்டே வாங்க. இப்போ டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம், லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரோமில் போய் உங்களுக்கு பிடிச்ச மூவி ஏதாவது இருந்தால் அந்த மூவி போட்டு பக்கத்தில் லிரிக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே வரும். இப்போ நான் க்ரோமில் போயிட்டு ஒரு லிரிக்ஸை வந்து ஒவ்வொன்றா நான் வந்து காப்பி பண்ணி டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து உங்களோட ஸ்கில் தான். டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் அனிமேஷன் எல்லாமே நான் கொடுப்பேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்தீங்கனாலே உங்களுக்கே ஐடியா கிடச்சிரும். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீண்ட நாள் வாழறது பெருசு, வாழறது கொஞ்ச நாளா இருந்தா அந்த ஒரு வாழ்க்கை மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ.